நண்பர்களே, இது என்னன்னு பார்க்குறீங்களா? தோசை தான். நம்ம வந்து தோசைக்கு வந்து எப்பவுமே தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி இந்த மாரி சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கே போர் அடிச்சுட்ருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட்டா ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து வேர்க்கடலை வெங்காய சட்னி போட்டிருந்தோம். இப்போ அதே மாரி 2வது வெரைட்டி புதுசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வேர்க்கடலை கொஞ்சமா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 4, 5 பத்தை கீனி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து மாங்காய்லாம் இந்த மாதிரி சீசனில் மே மாதத்துல தான் கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும் போதே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன வெரைட்டி வேணுமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 3, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து புளி, ஒரு புளியங்கொட்டை அளவு சைஸ் தான், அந்த அளவு புளி சேர்த்துருக்கேன். இந்த மிளகா வந்து 2த்தையும், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2த்தையும் வந்து எண்ணெயில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காரம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் மீடியமாக தான் காரம் சாப்பிட்றதால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுத்தை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிப்புலேயே வந்து நம்ம சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொதிக்க வைக்கலாம் வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் அரைக்கிற கார சட்னி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் தான் போட்டு அரைப்போம். இதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறதால வந்து இந்த சட்னியில் மாங்காய் வாசனையாகவும் இருக்குது, வேர்க்கடலை வாசனை இருக்குது, தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.